லாக்டவுன்ல இருக்காளுவே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிவில நியூஸ் பார்த்தேன். அதுக்குள்ள இங்க என்னடானா இவ்வளவு அவ்வளவு வேறவும் கைமால நிக்காளுவே. பாரு, லாக்டவுன் போடுறாவன்னு தெரிஞ்சதும் கேஸ் பெட்ரோல்னு ஒண்ணும் கிடைக்காதுன்னு இவளுக்கு தெரிஞ்ச உடனே வேற ஒருவருக்கு வந்துட்டாளு இவரு. நம்ம தான் லேட் போலயே. ஏன் முக்காடி என்ன உளறிட்டடக்கா? யாரு நான் உளரவா செய்றேன்? அவ்வளவு உசாராவல இருக்கியே. ஆமா, அவ்வளவு கச்சம் கட்டிட்டு வேற ஒருவருக்கு வந்திருக்கீல. ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கல, நானும் வந்திருப்பேன்ல. ஆமா, நானே எதுக்கு வந்தேன்னு தெரியாம இந்த வெயில்ல காஞ்சி என்னையா போயிட்டு கிடக்கேன். இதுல இவளை வேற கூப்பிடணுமா? ஏமா என்னம்மா இப்போ நீ எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கா? நீங்க எதுக்கு வந்தீங்களா? அதுக்கு தானே நானும் வந்தேன். முக்காடு, உன் வீட்லயும் சிலிண்டர் தீந்து போச்சா என்ன? சிலிண்டர் என்ன தீந்து போல, இன்னொரு அரை சிலிண்டர் கிடக்கும். இன்னொரு 10-20 நாள் ஓடும். இருந்தாலும் யாரோ பறிக்க வைக்கணும்ல. நியூஸ்ல வேற லாக்டவுன் சொல்றானுவே. ஒருவேளை ஒரு லாக்டவுன் போட்டு தொலைஞ்சிட்டானுவனா வேற சுவாத்துக்கு என்ன பண்றது? என்னது லாக்டவுனா? ஏன் முக்காடி என்ன சொல்றா? கொரோனாக்கு போட்டாவளே அந்த லாக்டவுனா? அதே லாக்டவுன் தான் பாத்துக்க. திரும்பவும் போட போறாவலாம். அடியாத்தி, லாக்டவுன் போட போறாவளா? ஐயா, நான் பெத்த 2 வீட்டுல கிடக்குமே, சூடுக்கு போவாமே, உசுரை போட்டு வாங்கிட்டு கிடக்குமே. அதை செஞ்சுதா இதை செஞ்சுதா என் உயிரை போட்டு வாங்கிருமே. இங்க கேஸும் இல்ல. இப்ப எதுக்கு இவங்க லாக்டவுன் போட்டு சாவடிக்கணுவே? என்ன சொல்லத்தைக்க புரியாம பேசுறிய? அங்க இங்கன்னு ஒவ்வொரு நாட்டிலயும் போர் நடக்குங்காவே. அதனால எதையாச்சும் ஒண்ணு அறிவிக்கணும்னு லாக்டவுன் போடுவாவளா இருக்கும். ஏ முக்காடு, உன் வாயில சக்கரையே தான் அள்ளி போடணும். ஐயா, இது சுடுகாடா உள்ள போச்சு, என்ன தள்ளி போட? நல்ல சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேட்டி. பைத்தியக்காரி, லாக்டவுன் போட்டு அவளை வரைய வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறது உனக்கு சந்தோஷமான விஷயமா? அதானே, நெட்ட சில்க் இருக்கதும் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. என்ன இப்படி கேட்டுப்புட்டிய? 4 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் போட்டாவளே நம்ம அவ்வளவு வரை என்ன ஜாலியா விளையாண்டு கிடந்தோம். தாசம் போடுறது என்ன, பல்லாங்குழி விளையாடுறது என்ன, நினைச்சது நல்லா செஞ்சு தின்னுட்டு கிடந்தோம். வீட்டுல நேரம் போலன்னு எவ்வளவு ஜாலியா இருந்தோம். அதே மாதிரி என்ன இருக்கலாம்ல? ஆமா, நல்லா நினைச்சது நல்லா வாய்க்கு ருசி அப்படியே தின்னு கிளிப்பா. இங்க கேஸும் இல்ல ஒண்ணும் இல்ல. அதுக்கு தானே லாக்டவுன் போட்டுருக்காவே. இதுக்கு வேற வந்து நினைச்சதெல்லாம் வாங்கி திம்பாவலாம். ஐயா, சிலத்தைக்கா அதை மறந்துட்டுன்னு பத்திலா. போன லாக்டவுன்ல நீங்க நல்ல வித்தியாசமா செஞ்சு தந்தீங்க. தின்னு வாய் பழகி போச்சு. அதான் திரும்பவும் லாக்டவுன் போட்டா நல்லா இருக்குமே. இப்ப 2 நாள் முன்னாடி தான் நினைச்சு அதுக்குள்ள லாக்டவுன் போட்டுட்டானுவே. அட பைத்தியக்காரி, இவளை கொண்டு வந்து என்னத்த பண்ண? இவளுக்கு வேற வளப்பிட சமைச்சு சாவ முடியாது. உனக்கு என்னவோ மாமியா கறி சமைச்சு போட்டுருவா. எங்களுக்கு அப்படியே நாங்க இதுல கடந்து ஊதுன்னு ஊதி நாங்க சாவ முடியுமா? ஏக்கா, ஒருவேளை லாக்டவுன் மட்டும் போட்டுட்டாவன்னு வச்சுக்கிடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளவு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல பொங்கி ஒரே இது மாதிரி இருந்து சாப்பிடுவோம்க்கா. அதானே, நீ இதுவும் பேசுவா, இதுக்கு மேலேயும் பேசுவா. உனக்கு என்ன இருந்தாலும் மாலத்திக்கிட்டு ஓரமா போய் உட்கார்ந்து விடுவா. நான்லாம் போட்டு அவ்வளவு வேலையும் செய்யணும். நீ உட்கார்ந்துருக்கான்னு கோவத்துல இவ்வளவு அவ்வளவு போய் உட்கார்ந்து கிடப்பாளுவே. நான் ஒரு ஆளா கிடந்து சாவுன்னு சாவணும். ஆக மொத்தம் என்ன சுவாலி முடிச்சிடலான்னு பார்த்துக்கிட்டியா? அப்படித்தானே? அப்படி சொல்லுங்கக்கா. என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? நானே எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் லாக்டவுன் போட போறவன்னு நீங்க இப்படி சொல்றிய. எப்பா, 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன். அதே மாதிரி இப்பவும் டெய்லி தாசம் விளையாடலாம், டெய்லி ஜாலியா இருக்கலாம். பைத்தியக்காரி, அவனுக்கு என்ன பிரச்சனை, இவளுக்கு என்ன பிரச்சனை பாரு. ஏன் முக்காடு, நியூஸ்ல ஒழுங்கா தான் பாத்தியா இல்லையா? இல்லைன்னா திரும்ப எதுவும் கொரோனா வருதா? நீயே நல்லா யோசிச்சு பாரு. இந்த பெட்ரோலுக்கு கேஸ் தட்டுப்படுத்தல எதுக்கு லாக்டவுன் போடணும்? ஏதாவது கொரோனா ஏதாவது பெரிய நோய்க்கு வந்துச்சுன்னா பரவாயில்ல. என்ன வேற ஏதாச்சும் நோய் எதுவும் பரவுதா என்ன? இல்ல சின்ன பொண்ணு, நான் நியூஸ்ல நல்லதா பார்த்தேன். இந்த பெட்ரோல் கேஸுக்கு தான் லாக்டவுன் போடுறாவலாம் பாத்துக்க. நோயும் பரவாயில்ல, ஒண்ணும் பரவாயில்ல. எதுக்கு பெட்ரோல் கேஸ் தட்டுப்படுக்கலாம் லாக்டவுன் போடுறாவே? அச்சச்சே, இந்த லாக்டவுன் போட்டா இந்த தொப்பி மண்டையை வேற வீட்டுக்குள்ளே கிடப்பானே. அவன் போய் தொலைஞ்சாதானே நான் நிம்மதியா 4 வீட்டுக்கு போய் அங்க இங்கன்னு போய் கதை பேச முடியும். அந்த கிறுக்கு போய் வீட்டுக்குள்ள இருந்தா வெளியே விட மாட்டானே. கிறுக்கு திட்டிகிட்டே இருப்பான். இவன் வேலைக்கு போறேன்னு யாரும் எனக்கு நிம்மதி. லாக்டவுன் போட்டு இந்த பையன் வீட்டுக்குள்ளேயே அடிச்சு கிடந்தா நான் என்னத்த பண்ணுவேன்? அதானே, ஆளுக்கு ஒரு பிரச்சனை. அவளை வர நல்லா வேற நிறைய வரைக்கும் வச்சிருக்க போலயே. சின்ன பொண்ணு, நீ தான் கம்மியா வரைக்கும் வச்சிருக்கா. நானும் போய் பேரக்கிறேன். வேற எனக்கு கேஸ் இல்லைன்னா வேற திங்காம கொள்ளாமையா கிடக்க முடியும்? பட்னி கிடக்கிறது 2 நாள் 3 நாள் தான் கிடக்க முடியும். அதுக்கு மேல போனா சாவதான் செய்யணும். ஒரு போய் நம்மள வந்து கண்டுக்கிட மாட்டான். பேசாம வேற வரைக்கும் இப்பவே எடுத்து வைப்போம். பறன் மேல அடிக்க வச்சா கூட பொறுமையா கேஸ் இல்லாத நேரத்துல உதவிக்கணும். சரி, போ போய் பறக்கு. ஆமா, ஒருத்தர சனிங்க எந்த நேருக்கு பறக்கணிய? அந்த சைடு நான் போக மாட்டேன்ல. ஏன்னா ஏற்கனவே நீங்க அவ்வளவு நல்லா இறக்கிட்டு தான் வந்திருப்பிய. நீங்க எந்த சைடு பறக்கணியன்னு சொல்லு. நான் அந்த மேக்கால ஒரு சுடுகாடு கிடக்கு பத்தியா, ஒரு புளிய மரத்துக்கிட்ட, அங்கதான் போய் பறக்கணேன். நீ அப்ப இந்த தெக்கால போ. சரி, ஒருத்தர சார்ந்த போறேன். எப்பா, அவ்வளவு வர வேற வரைக்கும் நல்லா கட்டுக்கட்டா கொண்டு போறாள்வே. நம்மளும் ஒரு 10 கட்டு 20 கட்டு இன்னைக்கு அவளுக்கு சமந்துடணும். செல்லத்தாய்க்கா, நானும் போய் பறக்கேன். போ. செல்லத்தாய்க்கா, என்ன முடியுமா? இல்லக்கா, இந்த முக்காடி எதுக்கு இவ்வளோ அவசரமா போனான்னா லாக்டவுன் போட்டிருக்கு. வேற வரைக்கும் இப்பவே சேர்த்து வைப்போம்னு போயிருக்கா. எனக்கு ஒரு சந்தேகம். இப்போதைக்கு நியூஸ் அவ்வளோ வரும், ஊர்ல உள்ள அவ்வளோ வரும் பார்த்துருப்பாள். அவ்வளோ வரும் இப்போ சுடுகாட்டுக்குள்ள தான் கிடப்பாள். எங்கிட்டாவது வேற வரைக்கும் எங்கிட்டாவது சேர்த்து வைப்போன்ட்டு. ஏக்கா, நம்ம பேசாம இன்னொரு நடப்பை எடுத்துருவோமாக்கா? இவ்வளோ அவ்வளோ வரும் பேரைக்கு தீத்துட்டாலும் ஒரு விரவு இல்லாமல் போயிடும். வேற நம்மளுக்கு இந்த விரவு பத்தாது. ஏற்கனவே நம்மளுக்கு சிலிண்டர் வேற காலியாக போகுது. உங்களுக்கு பாருங்க, காலி ஆயிட்டு. என்ன நீங்க ஃபுல்லா பண்ணாலும் வேற வெடுப்புல தான் பண்ணணும். பேசாம இன்னொரு நட போவோமா?
முடியுமா வேறவே எப்படி காலியாகும் அதான் ஏகப்பட்டது கிடக்கலாம் அப்படியும் அவ்வளோ வருமா அவளையும் பெருக்கிட்டு போயிட போறாளுவே 2 நாள் கழிச்சு போவோம் இன்னைக்கே குறுக்கெல்லாம் ஒரே வலிக்கு ஏக்கா புரியாம பேசாதியக்கா இந்த ஒருத்தி போனாலே ஏதாவது முக்காடு அவ இருக்காளேம்மா சரியான விளங்காதவ அவ போதும் காட்டையே சல்லடை போட்டு அரிச்சு அவளத்தையும் வலிச்சு எடுத்து அந்த வீட்டு முன்னாடி கொண்டு வந்து இறக்கிடுவா ஒரு விரவு மிஞ்சாது இந்த ஊர்ல உள்ள ஆட்களுக்கே விரவு கிடைக்காது அந்த போயிருக்கா பத்தியில எத்தனை கட்டு பெருக்கி எடுத்துட்டு வரான்னு பாருங்க இப்பவே 30-40 கட்டு பெறக்கணும்னு நினைச்சிட்டு தான் போயிருப்பா என்னடி சொல்ற ஆமாக்கா அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதாக்கா ஒரு கேடு கட்ட புத்தி அவன் அவளுக்கு பெருக்கி அண்டாள் அவளுக்கு அவன் மடிக்கலாம் வச்சுக்கிடணும்னு பாப்பா அப்ப யாரவ என்ன சும்மாவா விடுவா லாக்டவுன் ஏதாவது போட்டுட்டான்னு வச்சுருங்க பக்கத்து ஊர்ல இருக்க சுடுகாட்டில் போய் கூட வேறோ பிறக்க முடியாம போயிடும் இப்பவே அவளுக்கும் பெருக்கி வச்சுக்கிடுவோம் நீ சொல்றதும் சரிதான் இந்த ஒரு கட்டு பிறக்கிறதுக்குள்ளேயே பிட்டி கிட்டியெல்லாம் வலிச்சு போதே ஏக்கா பிட்டி எனக்கா வலிக்கு நைட்டு தூங்கும்போது லைட்டா தைலத்தை போட்டு தடவங்க எல்லாம் சரியாயிரும் இன்னும் ஒரு நட மட்டும் போயிட்டு வந்துருவோம் என்னமோ சொல்றா சரி போவோம் வா என்ன அடுத்த நடிக்கு பிளான் போட்டியே போல ஏமா நான்லாம் வரலப்பா எப்பா சரி நம்மளால தான் இந்த செல்ல தைக்க கஷ்டப்படுறவனு கொஞ்சோட விரவு பிறக்க வந்தேன் இந்த வெயில நின்று நான் கருத்து சின்ன பண்ணாம போயிடுவேன் போல நான் வரேன் நீங்கள் எல்லாம் போறதா இருந்தா போங்க செல்லத்தாய்க்கா நான் வரேன் சரியா அதானே நீதான் ஆளெல்லாம் காலை கிளப்புவா என்ன ஆச்சரியமா இருக்கு வேற பிறக்க போயிருக்காளோ போலயே இவ்வளவு போனது கூட பெருசா தெரியல கூட இந்த நெட்டச்சி எல்லாம் போயிருக்கா தலையில கொஞ்சம் வேறவும் வச்சிருக்கா பாரு நம்மளா இருந்து ஒரு வேலை சொன்னாலுமே செஞ்சு தொலைய மாட்டா இப்போ என்னடா வேற பிறக்க போயிருக்கா போல ஐயா என் மாமியாரி இங்க வந்தா எதுக்கு வந்திருப்பாவே உனக்கு சூனியங்கனி வைக்கதான் வந்திருப்பாவே ஏன் நெட்டச்சி உன் கூட சேர்ந்த உள்ள கட்டு கட்டா வேற பறிக்கிட்டு வந்திருக்காள்வே நீ என்ன இத்தனோட தலையில தூக்கி வச்சிருக்கா அத்தே செத்தாண்டா சேகரு ஐயாத்தே நொத்தேனிட்டு கூட போனாலே எவ்வளவு விரவு பறிக்கிருக்காளே கொஞ்சோட ஆட்டிக்கிட்டு வந்திருக்கா பாரு போ அந்த விரவு வீட்டுல கொண்டு போட்டு திரும்ப அடுத்த நேரம் போ அது என்னது லாக்டவுன் வேற போட போறான்னு நியூஸ் வேற வந்திருக்கு ஒழுங்கா விரவு பறக்கிற வேலையாச்சும் ஒழுங்கா பண்ணு நீ காலம் போன காலத்துல நீ தான் எனக்கு ஆக்கி போடணும் நான் உனக்கு ஆக்கி போட்டுட்டு இருக்கேன் சிலிண்டர் வேற ஒண்ணுதான் இருக்கு அதுவும் முடிஞ்சுட்டா அந்த ஆள் கடக்க வேண்டியதான் பட்னியா ஒழுங்கா விரவு பறக்கிற வழிய பாரு என்னது நானா திரும்பவுமா இன்னைக்கு புள்ளானி வேறவு தான் பறக்கணும் பாத்துக்க ஒருவேளை வேறவு பறக்கி வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் சோத்து பணியில கைய வச்ச கையை உடச்சு போய் பாத்துக்க என்ன இந்த கிழவி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுது எத்தே வெயில் வேற பயங்கரமா அடிக்கி வெயில் அடிச்சா என்ன கருத்து பெறுவியலோ ஆமா மகாராணி கருத்துருவாவல ஒழுங்கா வேறோ பறக்கிற வாலிய பாரு இல்லன்னா மிதிச்சு கூட மிதிச்சு மோவல வீட்ல சும்மா கடந்து தெண்டமா கடந்து தின்னுபுட்டு வாய் ஒழுங்கா வேறோ பறக்கிட்டு வா பாத்துக்க நல்லா நிறைய பறக்கிட்டு வரணும் நல்ல வேலை எனக்கு மாமியா இல்ல சீக்கிரமா போய் சேர்ந்துட்டு இல்லன்னா நானும் இந்த பாடுதான் பட்டிருக்கணும் என்ன சொன்னதெல்லாம் காதுல விழுந்துச்சா விழுந்துச்சு இல்லன்னா என்ன உடவா போறிய சரி அதை கொண்டு வந்து சீக்கிரமா வீட்ல கொண்டு வந்து போட்டுட்டு அடுத்த ரெண்டு பேருக்கு போ கிழவிக்கு கொழுப்ப பத்தியிலக்கா நம்மள புடிச்சு இப்படி சாவடிக்கு பாருங்க வேற நீயும் வீட்ல கொஞ்சமாச்சும் வேலை செஞ்சு கொடுக்கணும்ல ஒன்னும் செய்யாம இப்படி சுத்திட்டு இருந்தா வேற அது வயசான கிளவி என்ன பண்ணும் வா முதல்ல போட்டுட்டு அடுத்த ரவுண்ட் அவ்வளவு போவோம் என்ன சின்ன பொண்ணு நீ விரவு பிறக்க திரும்ப அடுத்த ரவுண்ட் வரலையாக்கும் உட்காந்துட்டு கிடக்கா ஏக்கா சரியா இருக்குக்கா இந்த வெயில போட்டு விரவு பிறக்க அதை பிறக்குன்ட்டு நானே உங்களுக்காண்டி தான் சரி கொஞ்சம் பேருக்கு தருவோன்னு வந்தேன் இல்ல எங்க மாமியர்களுக்கு என்ன அடுத்த ரவுண்டு போக சொல்லுதுக்கா என்னக்கா பண்ண எரிச்சலா இருக்குக்கா என்ன பண்றது சின்ன பொண்ணு எரிச்சலா தான் இருக்கு உடம்பு ஃபுல்லா எரியதான் செய்யுது வெயில்ல கிடந்து என்ன பண்ணியது அதானே வெயில் வேற தாறுமாறா அடிக்குது வேற எந்தெந்த நாட்டுக்கோ போர் நடக்குதுன்னு இங்க போட்டு கேஸும் வராது ஒண்ணும் வராதுன்னு போட்டாவே நம்ம என்னத்த பண்ண போய் இறக்கி வச்சாதானே ஒரு மாசம் இல்ல 2 மாசத்துக்கு ஓட்ட முடியும் ஏக்கா எனக்கு ஒண்ணு தோணுதுக்கா இப்பதாக்கா என் 8வது அறிவை வச்சு யோசிச்சேன் என்னது 8வது அறிவா உனக்கு முழுசா 5 அறிவு கூட இருந்திருக்காதே நீ என்ன 8வது அறிவை பத்தி யோசிச்சேங்க ஏக்கா சும்மா கிடங்கக்கா என்னை பத்தி என்ன நினைச்சீங்க நான் இப்பதான் ஒண்ணு யோசிச்சேன் யாருக்குமே தோணாதது எனக்கு தோணி இருக்கு பாருங்க அப்படி என்ன இவளுக்கு தோணி இருக்கு ஏக்கா கேஸ் இல்லைன்னா சமைக்கவே முடியாதா என்ன நான் எத்தனை டிவியில படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன் அவ்வளவு வரும் கரண்ட் அடுப்பு வச்சு சமைக்கவில்லக்கா நாமளும் அப்படி சமைப்போமே என்னது கரண்ட் அடுப்பு வச்சு சமைக்கணுமா ஆமாக்கா சின்ன பொண்ணு கரண்ட் பில்லுன்னு உன் அப்பா கட்டுவா இல்ல உன் தாத்தி வந்து கட்டுவானா கேஸ் விலையோட வந்து கரண்ட் பில்லு ஏறி போய் கிடக்கு இதுல கரண்ட் அடுப்புல சமைச்சு கரண்ட் பில்லு அவன் கட்டுவான் நீ வேணா எங்க அவ்வளவுக்கும் கரண்ட் பில்லு கட்டுறியா இது நல்ல கதையா உள்ள இருக்கு நீ தின்னு உன் வயித்துல போடுறதுக்கு நான் இதுக்கு உனக்கு கரண்ட் பில்லு கட்டணும் அப்புறமா என்ன மூடிக்கிட்டு வேறவும் பறக்கவா செல்லத்தைக்கா அவ கிடக்கா குந்தாணி அவளுக்கு என்ன தெரிய போகுது நல்லா யோசிச்சு பாருங்கக்கா நம்ம கேஸ் மாதிரியே நம்ம கரண்ட் அடுப்பையும் யூஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா ஈஸியா இருக்கும் இப்படி கிடந்து வெயில கிடந்து சாவ வேண்டாம் மத்தியில ஒரு அவசரத்துக்கு ஏதாவது பண்ணணும்னா கூட அந்த அடுப்பை போட்டு எரிச்சு ஃபூன்னு ஊதி சாவ தான் செய்யணும் அதுக்கு பேசாம கரண்ட் அடுப்புனா அந்த ஆளு பிளக்க கொண்டு மாட்டோமா சுவிட்சை போட்டோமா கரண்ட் அடுப்புல வச்சு 4 கிண்டுனோமா அந்த ஆளு சோறு குழம்பு கூட்டுன்னு எல்லாம் ரெடி ஆயிரும் என்ன ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு நடக்காளுவே இந்த கத்தரிக்கா ஆளுக்கு முந்தி எங்க போகுது என்ன ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்கே என்ன பத்தி தான் எதுவும் பொருளி பேசுறீங்களா என்ன
ஆமா, சொத்தோட தாமா துண்டு கடந்துக்கிட்டு வேலை பத்தி புரளி வேற பேசுறாங்களாம். கத்திரிக்கா தூர போபத்துக்க முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு கிடக்கும், நடுவில் வந்து வா வான்ட்டு கத்திட்டு கிடக்கான். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அதெல்லாம் உன்ட்ட சொல்ல முடியாது. உன்ட்ட எதுக்கு சொல்லணும்? செல்லத்தாய்க்கா சொல்லுங்கக்கா, என்னக்கா பேசிட்டு இருந்தியே? லேட்டா பசிச்சது, அதான் 2 வாய் சோத்த தின்ட்டு வர லேட் ஆயிட்டு, அதுக்குள்ள ஏன்க்கா அப்படி பண்றீங்க? சொல்லுங்கக்கா. முடியம்மா, அவ என்ன சொன்னான்னா, எதுக்கு இப்படி வேற வரைக்கும் சாவணும், கரண்ட் அடுப்புல சமைச்சிடலாமா பேசாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் இந்த ஒத்தர சைலுவெல்லாம் கரண்ட் பில்லு நிறைய வருமே, யாரும் அப்பனை கட்டுவா தாத்தனை கட்டுவான்னு அவ்வளவு திட்டிட்டு அடக்காளுவே. செல்லத்தாய்க்கா, எனக்கு தெரிஞ்சது நல்ல ஐடியா தானக்கா. பரவாயில்லையே, இவ்வளவுக்கு தான் யாருக்கும் அறிவு இல்லைன்னு பார்த்தேன். இந்த குள்ள கத்திரிக்காய்க்கு நல்லாவே அறிவு இருக்கு. அப்படி சொல்ல முடியுமா? பேசாம கரண்ட் அடுப்புல சமைக்கலாமோ? ஏன் வீட்டுல கூட ஒரு கரண்ட் அடுப்பு கிடக்கு. என்னது, உன் வீட்டுல கரண்ட் அடுப்பு இருக்கா? ஆமா சின்ன பொண்ணு, என் வீட்டுல கரண்ட் அடுப்பு கிடக்கு. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது பத்துக்க. வாங்கும் போது எவ்வளவுக்கு வாங்கினேன்? 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பத்துக்க. ரொம்ப நாளா யூஸ் பண்ணல. நல்லா இருக்கா இல்லையா, இல்ல கெட்டு போயிட்டானும் தெரியல. என்னது, 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு கரண்ட் அடுப்பு வாங்கிடலாமா? பரவாயில்லையே, அப்பவே நீ 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானே, இப்போ 500 ரூபாய் தான் இருக்கும். கரண்ட் அடுப்பு எப்படி கெட்டு போவோம்? அதெல்லாம் கெட்டு போவாது, நல்லா தான் இருக்கும். எங்க போய் எடுத்துட்டு வா பாப்போம். கரண்ட் அடுப்பு பார்த்தா தானே தெரியும். சின்ன பொண்ணு இருந்தா எடுத்துட்டு வாரேன். ஏக்கா அவ சொன்னது கேட்டுச்சா? 150 ரூபாய் 200 ரூபாய் போல தான் வாங்கியிருப்பாளா. இப்போ மிஞ்சி போனா 500 ரூபாய் தான் வந்திருக்கும். நம்ம பேசாம அவ்வளோ ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சுக்கிடுவோம். கரண்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா வராது. நான் எத்தனை விளம்பரத்துல பார்த்துருக்கேன் தெரியுமா? கரண்ட் எல்லாம் அதிகமா வராது. அப்படியே சின்ன பொண்ணு சொல்ற? எனக்கு நீ சொல்றது கரெக்டா தான் தோணுது. வேறவு மத்ததுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு கரண்ட்ல பண்ணிக்கிடலாம். பிளக்ல சொருகணுமா, சுவிட்சை போட்டோமா, சமைச்சோமான்னு போயிரும். வேற எனக்கா ஆளுக்கு ஒரு கரண்ட் அடுப்பு வாங்குவோம். நானியா மாமியா கறிக்கு என் சொந்த காசு போட்டு ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கி கொடுக்கேன். அப்பதான் மூடிக்கிட்டு சும்மா அடப்பா சமைச்சு போடுற வேலையை மட்டும் ஒழுங்கா பார்த்துட்டு கிடக்கும். இல்லைன்னா ஒரே வேற பிறகு அதை பண்ணி இதை பண்ணி என்ன போட்டு நோசன்ட்டு பண்ணிட்டு கிடக்கும்க்கா. சென்னையில தான் இவ்வளோ கரண்ட் அடுப்பு வாங்க போறாளுவலா? ஆமா உத்தரசா, இவ்வளோ வாங்க போறாளுவலாமே. நான் வாங்கலை பத்துக்க. நமக்கு எதுக்கு? என் வீட்டில் இன்னும் சிலிண்டர் இன்னும் முடியலை பத்துக்க. வேற கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிடுவோம். ஆத்திர அவசரத்துக்கு இவ்வளோ வாங்கினால்வானா இவ்வளோ வீட்டில் போய் குழம்பு கூட்டுன்னு அப்பப்போ வச்சுக்கிட வேண்டியதான். வேற கரண்ட் பிள்ளை எவன் கட்டுவான்? என் பெரிய பார்த்ததான் தெரிஞ்சுன்னு வச்சுக்கியே, இன்னும் ஓட விட்டு அடிப்பான் பத்துக்க. அதுவும் கரெக்டு தான். ஒரு வேளை இப்போ சொல்கிற மாதிரி 500 ரூபாய் இருந்தால் வாங்குவோம், இல்லைன்னா வந்துடுவோம். இவ்வளோ வாங்க போகிறாலும் இவ்வளோ கூட நம்மளும் போவோம். சரியா? சரி உத்தரசா.